Good morning students. Now we are going to see about the lesson 7 international economics. International economic means exchange of goods and services between two or more countries. அதாவது நம்ம எந்த ஒரு கண்ட்ரியுமே அபவுட் டூ ஆர் மோர் கண்ட்ரிஸ் நம்ம அந்த ட்ரேட் பாலிசியை மேக் பண்ணுறது, ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரேட் மூலமாக எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம மேக் பண்ணுறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து என்னென்ன பேசிஸில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம், எப்படி நம்ம அதை மேக் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். வாட் ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், policy issues, international cartels and trade blocks, international financial and regulatory institutions. பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், என்ன மாதிரியான பாலிசியை மேக் பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக நம்ம வந்து அந்த ட்ரேட் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேட், என்ன ரீசனுக்காக, எந்த கூட்ஸ் அந்த கண்ட்ரியில் எதுக்காக அந்த மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேடை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். தென் காம்போசிஷன், என்ன பேசிஸில் நம்ம பண்ணுறோம், எந்த ரீசனுக்காக பண்ணுறோம். தென் டைரக்ஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரேட், எந்த சைடில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரி கூட நம்ம பண்ணுறோம், அதனுடைய ரீசன் என்ன, வேல்யூ என்ன, எதுக்காக பண்ணுறோம். தென் என்ன அதனுடைய யூசேஜ் என்ன. தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இம்போர்ட் கிடைக்கிது. தென் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். தென் ஒன் மோர் திங், பாலிசி இஷ்யூஸ். என்னென்ன பாலிசிஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ட்ரேட், அதாவது எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணாமல் எந்த கண்ட்ரிக்கு எந்த கூட்ஸ் வேணுமோ அந்த கூட்ஸை நம்ம வித்தவுட் த கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், ஸோ கவர்மெண்ட்னுடைய இன்டர்ஃபியர் இல்லாமல் நம்ம வந்து எந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் நம்ம பண்ணுறோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எந்த அளவுக்கு வந்து என்ன டைமுக்காக எந்த கூட்ஸ்க்காக நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதர்வைஸ் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேடை மேக் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் த ப்ரொடெக்ஷன் ஆல்சோ. தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ட்ரேடு. தென் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி ஃப்ளோஸ், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த கேபிட்டலிஸ்ட்டோட அந்த கூட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கூட்ஸ் வந்து மேக்ஸ் பண்ணுறாங்க. தென் ஒன் மோர் திங், யூஸ் ஆஃப் டாக்ஸேஷன், என்ன மாதிரி அதனுடைய டாக்ஸேஷனுடைய யூசஸ் என்ன. தென் சப்சிடைஸ் அண்ட் டம்பிங், எந்த அளவுக்கு வந்து அந்த சப்சிடைஸ் கிடைக்கிது, அதனுடைய சப்ஸ்டியூட்ஸ் என்ன. தென் எந்த அளவுக்கு அது வந்து ஸ்டாக்கு வந்து கிடைக்கும். தென் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அண்டு கண்ட்ரோலபிலிட்டி, தென் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த எந்த லெவல் ஆஃப் எந்த குவாலிட்டி ஆஃப் எந்த குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். தென் ஃபாரின் எய்ட், எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு மூலமாக நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி கிடைக்கும். தென் எந்த கண்ட்ரி மூலமாக வந்து எக்ஸ்டர்னல் போரிங்ஸ் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து எந்த கண்ட்ரி அது மூலமாக வந்து நமக்கு எந்தெந்த கண்ட்ரி மூலமாக நமக்கு வந்து ஹெல்ப்பு கிடைக்கும் ஃபினான்ஷியல் லெவலில். தென் ஒன் மோர் திங், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும், இது மூலமாக வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி. தென் ஒன் மோர் திங், இன்டர்நேஷ்னல் கேட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், அந்தந்த கண்ட்ரிஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ் வந்து பிளாக் வைஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஸோ ஐலாண்ட் கண்ட்ரிஸ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பிளாக்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கும்போது எந்த கண்ட்ரிஸ் கூட எந்த மாதிரியான கஸ்டம்ஸ் யூனியன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி, எந்த மானிட்டரி யூனியன்ஸை ஃபாலோ பண்ணி அந்தந்த ட்ரேட் பிளாக்ஸ் கூட நம்ம வந்து ட்ரேட் பாலிசியை நம்ம மேக் பண்ணுறோம், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து நம்ம மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பிக் கம்பெனிஸை நம்ம சொல்லலாம் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் சொல்லி. ஸோ எல்லா கூட்ஸுமே கிடைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட நம்ம கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து ட்ரேட் பாலிசியை மேக் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்தெந்த அதாவது வேர்ல்டு லெவல் நடக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஆர் ட்ரேட்